Good morning students. I am Satya. Welcome to Satya's class. இன்னைக்கு கிளாஸ்ல சிம்பிள் பெண்டுலம் பத்தின பேசிக் பொசிஷன்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்திடலாம். அதாவது பேசிக் பொசிஷன்னா இப்போ சிம்பிள் பெண்டுலம் மூவ் ஆகுது இல்லையா? ஸோ அப்படி மூவ் ஆகும்போது என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பொசிஷன்ஸ் வந்துட்டு சிம்பிள் பெண்டுலம் அட்டைன் பண்ணுது அப்படிங்கறத பத்தி பார்த்திடலாம். அதை பேஸ் பண்ணி என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்துட்டு நீட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, அதை எப்படி வந்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கறதையும் பார்த்திடலாம். வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். சிம்பிள் பெண்டுலம்னா என்னன்னு பார்த்துடலாம். இந்த டயக்ராம் பாருங்க. ஸோ இங்கே வந்து ஒரு மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிச் ஆகாது, ஓகேவா? ஸோ அந்த ஸ்ட்ரிங்கோட எண்டில் ஒரு பாப் வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பாப் அப்படிங்கிறது ஒரு சின்ன பால் மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த பால் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த பாலை நான் என்ன பண்ணலாம், லெஃப்ட் டு ரைட் வந்துட்டு மூவ் பண்ணலாம். அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ரீசன்ஸாக ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன ஆகும் அப்படின்னா டூ அண்ட் ஃப்ரோ மோஷனில் மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சிம்பிள் பெண்டுலம் அப்படின்னு சொல்கிறேன். சிம்பிள், ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, ஒரு பால் இருக்குது. அந்த ஸ்ட்ரிங்கோட எண்டில் என்ன பண்ணியிருக்கோம், அந்த பாலை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அடுத்தது அந்த பால் மூவ் ஆகும்போது டூ அண்ட் ஃப்ரோ மோஷன்ஸ் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகுது. ஸோ இதை தான் நான் என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம், சிம்பிள் பெண்டுலமுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து சொல்கிறோம், ஓகேவா? ஸோ இந்த சிம்பிள் பெண்டுலம் என்ன எதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியை கைனடிக் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணும், ஓகேவா? அதர்வைஸ் கைனடிக் எனர்ஜியை பொட்டன்ஷியல் எனர்ஜியை நமக்கு கன்வெர்ட் பண்ணும். ஸோ இதுதான் இதோட மெயின் ஒர்க். எப்போ வந்து இது கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா ஏர் ரெசிஸ்டன்ஸ், ஃப்ரிக்ஷன் ரெண்டுமே வந்துட்டு நமக்கு பிளேஸ் ஆகாமல் இருக்கிறப்போ, ஓகேவா? ஏர் ரெசிஸ்டன்ஸும் ஃப்ரிக்ஷனும் பிளேஸ் ஆகாமல் இருக்கிறப்போ சிம்பிள் பெண்டுலம் கண்டினியூஸாக எனக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி மூவ் ஆகுறப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும், கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போ டோட்டல் எனர்ஜி நம்ம என்ன எழுதலாம், டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ கான்ஸ்டன்ட் அப்படின்னு வந்துட்டு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லா, ஓகேவா? வாட் இஸ் த கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம், ஓகேவா? ஸோ டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி, இட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்ங்கிற வேர்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகே? ஸோ அடுத்ததான் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த பெண்டுலமுடைய டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்தந்த பொசிஷனில் என்ன மாதிரியான பேராமீட்டர்ஸ் நமக்கு வேரி ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். ஸோ எக்ஸ்ட்ரீம் பொசிஷனா ஏ ஆர் சி அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ எக்ஸ்ட்ரீம் அப்படின்னா என்ன அர்த்தம், மேக்ஸிமமாக இருக்கக்கூடிய பொசிஷன், அதுதான் வந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்ஸிமமாக இருக்கும், ஹைட் மேக்ஸிமமாக இருக்கும், ஸ்பீட் நமக்கு ஜீரோவில் இருக்கும். ஸோ இதில் அந்த ரெட் கலரில் இண்டிகேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ரெண்டு பொசிஷன்ஸ். ஸோ இந்த ரெண்டு பொசிஷன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமம் பொசிஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்ஸிமமாக இருக்கும், ஹைட் மேக்ஸிமமாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல சென்டரில் இருக்கிற பெண்டுலம் இந்த அளவுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா மூவ் ஆகியிருக்கு. ஸோ பெண்டுலமுடைய ஹைட் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மேக்ஸிமமாக இருக்கும். ஸ்பீட் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஜீரோ இருக்கும். இதுதான் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட். இதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகாது, ஸ்பீடு வந்துட்டு திரும்ப ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரும்போது நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். பட் எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பீடோட வேல்யூ ஜீரோவில் இருக்கும், ஓகேவா? இந்த மூணு கட்டாயம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இதை அப்படியே நம்ம ஃபார்முலாவில் எடுத்துகிட்டு போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜியோட வேல்யூ நமக்கு இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்ஸிமமாக இருக்கிறப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜியோட வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கும். கைனடிக் எனர்ஜி எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஜீரோ அப்படின்னு இருக்கும். கைனடிக் எனர்ஜி ஜீரோ, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எக்ஸ்ட்ரீமம் பொசிஷனில் கைனடிக் எனர்ஜி ஜீரோ, பொட்டன்ஷியல் எனர்ஜி வேல்யூ வில் பி மேக்ஸிமம். ஸோ அதனால இட் வில் பி ஈக்குவல் டு இ. இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், கைனடிக் எனர்ஜி ஜீரோ அப்படின்னு ஆயிடுது. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் நமக்கு இருக்குது. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இட் வில் பி ஈக்குவல் டு டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி நம்ம எழுதலாமா? ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கோம், பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு இ அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ இ இஸ் த டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி. செகண்ட் பொசிஷன் மீன் பொசிஷன், ஓகேவா? ஸோ மீன் பொசிஷனுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஈக்குலிபிரியம் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை எந்த லெட்டரில் இண்டிகேட் பண்ணலாம் அப்படின்னா பி அப்படிங்கிற லெட்டரில் இண்டிகேட் பண்ணலாம். ஸோ அந்த டயக்ராமில் அந்த க்ரீன் கலரில் இண்டிகேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இதை தான் பி பொசிஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம், ஓகேவா? ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு ஜீரோவில் இருக்குது, ஹைட் மினிமமாக இருக்குது, ஸ்பீட் மேக்ஸிமமாக இருக்குது. ஸோ அதனால பொட்டன்ஷியல் எனர்ஜியோட வேல்யூ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மினிமமாக இருக்கும். பட் கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ நமக்கு என்ன ஆகும், மேக்ஸிமமாக இருக்கும், சரியா? ஸோ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம மெமரைஸ் பண்ணி வைக்க வேண்டிய பாயிண்ட், மீன் பொசிஷன் அல்லது ஈக்குலிபிரியம் பொசிஷனில் கைனடிக் எனர்ஜியோடைய வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜியோடைய வேல்யூ நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஜீரோவாக இருக்கும். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா ஆக்சுவல் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிற பாயிண்ட் வந்துட்டு நமக்கு கெட் பண்ண முடியும், ஓகேவா?
ஸோ இதை வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நீட் எக்ஸாமில் வந்துட்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்மீடியட் பொசிஷன். ஸோ இந்த இன்டர்மீடியேட்டில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, எவ்வளோ ஹைட்டு எவ்வளோ ஸ்பீட் அப்படிங்கிறத வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஏதோ ஒரு வேல்யூ நம்ம கொடுக்கணும். அண்ட் கைனடிக் எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியோட இருந்து நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ரிமைனிங் வேல்யூவை கெட் பண்ணிட முடியும். அதாவது கைனடிக் எனர்ஜியை கெட் பண்ணிட முடியும். ஸோ கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ரெண்டும் சேர்ந்தது தான் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ பார்த்த கண்டென்ட்டை சம்மரைஸ் பண்ணி ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நம்ம 2 பொசிஷன்ஸ் வந்து கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒன்று எக்ஸ்ட்ரீமம், இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா மீன் பொசிஷன். ஓகேவா? எக்ஸ்ட்ரீமம் ஆர் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் நம்ம ஸ்பீட் என்ன இருக்குது, 0 இருக்குது. கைனடிக் எனர்ஜி மினிமம் வேல்யூவாக இருக்குது. பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்குது. அண்ட் மீன் பொசிஷன் அதாவது ஈக்லிபிரியம் பொசிஷனில் ஸ்பீட் மேக்ஸிமமாக இருக்குது. கைனடிக் எனர்ஜியும் மேக்ஸிமமாக இருக்குது. பொட்டன்ஷியல் எனர்ஜியோட வேல்யூ 0வாக இருக்குது. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் கரெக்டாக மெமரி பண்ணி வச்சுக்கணும். இதில் எந்த விதமான கன்ஃபியூஷன்ஸும் நமக்கு வரக்கூடாது. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துட்டு அடிக்கடி கேட்குறாங்க. இந்த ஸ்லைடை கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரீம் அப்படின்னாலே பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம், கைனடிக் எனர்ஜி 0. டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்ஸிமம், பொட்டன்ஷியல் எனர்ஜி எங்கெல்லாம் மேக்ஸிமம்னு வருதோ அந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்ஸிமமாக இருக்கும். ஹைட் மேக்ஸிமமாக இருக்கும். ஸ்பீட் 0வாக இருக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இங்கே மேலே பார்த்தோம் இல்லையா, அதுதான் இங்கே திரும்ப கொடுத்துருக்காங்க. கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ 0. ஓகேவா? ஸோ அடுத்ததாக மீன் பொசிஷன், ஈக்லிபிரியம் பொசிஷனில் கைனடிக் எனர்ஜி தான் எனக்கு மேக்ஸிமமாக இருக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜி 0வாக இருக்கும். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி எனக்கு 0 வர்றதுனால டிஸ்பிளேஸ்மெண்ட் 0வாக இருக்குது. ஹைட்டோடைய வேல்யூ மினிமமாக இருக்குது. ஸ்பீடோட வேல்யூ மேக்ஸிமமாக இருக்குது. ஏன்னா கைனடிக் எனர்ஜி அதிகமாக இருக்கிறதுனால மேக்ஸிமமாக இருக்கிறதுனால ஸ்பீடோட வேல்யூ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாக தான் இருக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜி 0 அண்ட் கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம். இது வரைக்கும் பார்த்த கான்செப்ட்ல இருந்தே என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி ஆஃப் த பெண்டுலம் இஸ் 0.02 ஜூல். த மாஸ் ஆஃப் த பாப் இஸ் 20 கிராம். ஃபைண்ட் த ஸ்பீட் அட் த ஈக்லிபிரியம் பொசிஷன். ஸோ ஆக்சுவலி இந்த கொஸ்டின் நீட் 2026 கேட்ட கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை வந்து நல்லா நோட் பண்ணுங்க. எந்த பொசிஷனில் ஸ்பீட் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஈக்லிபிரியம் பொசிஷனில் கேட்டிருக்காங்களா இல்லை எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பீட் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஈக்லிபிரியம் பொசிஷனில் ஸ்பீட் எந்த லெட்டரில் இண்டிகேட் பண்ணலாம்? ஸ்பீட் இஸ் நத்திங் பட் வெலாசிட்டி. ஓகேவா? ஸோ v உடைய வேல்யூ தான் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ ஈக்லிபிரியம் பொசிஷனுக்கு கண்டிஷன் என்ன? பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ கைனடிக் எனர்ஜி என்ன வந்துடும்? ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருக்கிற கிவன் வேல்யூ வந்துடும். 0.02 ஜூல் அப்படிங்கிறது வந்துடும். சரியா? ஸோ கைனடிக் எனர்ஜிக்கு ஃபார்முலா என்ன? ½ mv². ஸோ இதில் இருந்து தான் வியோடைய வேல்யூவை நம்மளால் கெட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ½ mv². பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஃபார்முலா என்ன? mgh. ஓகேவா? ஹைட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம அந்த ஃபார்முலா வந்துட்டு எடுத்துகிட்டு வரணும். ஓகே? பட் பொட்டன்ஷியல் எனர்ஜி 0 அப்படின்னு வந்துடுறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஹைட்டுடைய வேல்யூ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 0ன்னு வந்துடும். ஸோ அது ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இப்போ வந்து நமக்கு வெலாசிட்டி கால்குலேட் பண்ணணும். ஸ்பீட் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ என்ன மாஸ் ஆஃப் த வேல்யூ பாப் என்ன கொடுத்துருக்காங்க? 20 கிராம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம கிராம்ஸ் வந்து என்ன பண்ணணும்? கிலோகிராம்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 20 கிராம்ஸை கேஜியாக கன்வெர்ட் பண்ணுறப்போ என்ன வரும்? 20 × 10⁻³ அப்படின்னு போடுவோம். ஸோ பாயிண்ட்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணுறப்போ 0.02 அப்படிங்கிற ஆன்சர் வந்து நமக்கு வரும். ஓகேவா? தென் v² அப்படியே இருக்குது. இட் வில் பி ஈக்குவல் டு 0.02. ஸோ இது சிம்பிளை பண்ணால் என்ன ஆகும்? 0.02 0.02 கேன்சல் ஆகும். ரிமைனிங் v² இஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ நமக்கு என்ன ஆன்சர் தேவை? v உடைய ஆன்சர் தான் தேவை. ஸோ v இஸ் ஈக்குவல் டு √2. ஸோ √2 உடைய வேல்யூ என்ன? 1.4 மீட்டர்/செகண்ட். வெலாசிட்டியோட யூனிட் என்ன? மீட்டர்/செகண்ட். ஓகேவா? ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு சேம் கொஸ்டினில் எக்ஸ்ட்ரீமம் பொசிஷன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா எப்படி ஆன்சர் கால்குலேட் பண்ணுறதுங்கிறத பார்த்துருவோம். சேம் கொஸ்டின் தான். பட் இங்கே என்ன ஒரே ஒரு வேரியேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அங்கே வந்துட்டு மீன் பொசிஷனில் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸ்பீடு. பட் இங்கே வந்து எக்ஸ்ட்ரீமம் பொசிஷனில் ஸ்பீடு வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு அந்த ஷார்ட்கட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஆன்சர் ஸ்ட்ரைட்டாக நம்ம போட்டுடலாம். ஸ்பீடு இட் வில் பி ஈக்குவல் டு மினிமம் ஆர் 0 அப்படிங்கிற ஆன்சர் வந்து நமக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அதர்வைஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வந்துடலாம். சரியா? ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி 0.02 ஜூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாஸ் வேல்யூ 20 கிராம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.02 kg. ஸோ எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ஸ் அப்படிங்கிறதுனால கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 0 அப்படின்னு வந்துடும். ஸோ கைனடிக் எனர்ஜிக்கு ஃபார்முலா என்ன? ½ mv². ஸோ இட் வில் பி ஈக்குவல் டு 0.
ஸோ மாஸ் நம்ம உள்ளே கொண்டு வந்தாலும் அண்ட் வெலாசிட்டியோட வேல்யூ என்ன தான் பண்ணாலும் நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வரப்போகுது 0 அப்படிங்கிறது தான் வரப்போகுது. ஸோ வியுடைய வேல்யூ 0 அப்படிங்கிறத ஸ்ட்ரைட்டாகவே நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். Third question. The total mechanical energy of a pendulum is 0.02 joule and potential energy is 0.007 joule. The mass of the bob is 20 gram. Find the speed at the intermediate positions. Okay. So, in intermediate position, the speed value என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்டர்மீடியட் பொசிஷன்ஸ் அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு என்ன கால்குலேட் பண்ணணும், கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ என்னங்கிறத கெட் பண்ணணும். தென் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட வேல்யூ என்னங்கிறத கெட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வியோடைய வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ கிவன் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி கொடுத்துருக்காங்க, ஈயோட வேல்யூ கொடுத்துருக்கான் 0.02 ஜூல். பொட்டன்ஷியல் எனர்ஜியோட வேல்யூ கொடுத்துருக்கான் 0.007 ஜூல். மாஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ என்னங்கிறத கால்குலேட் பண்ணணும். ஸோ கைனடிக் எனர்ஜி எப்படி கால்குலேட் பண்ணுவோம், எனர்ஜிக்கான ஃபார்முலா நமக்கு தெரியுமா, E is equal to kinetic energy plus potential energy. ஈயோடைய வேல்யூ என்ன 0.02 is equal to kinetic energy plus potential energyயோட வேல்யூ என்ன 0.007. ஓகேவா? ஸோ இந்த இக்குவேஷன்ல இருந்து கைனடிக் எனர்ஜி நம்ம தனியாக எடுத்துடலாமா. ஸோ கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் 0.02 மைனஸ் 0.007 அப்படின்னு வரும். ஸோ ரெண்டு டேர்ம்ஸையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 0.013 ஜூல் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கைனடிக் எனர்ஜி என்னங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்ததான் என்ன கால்குலேட் பண்ண சொல்றாங்க, ஸ்பீட் தான் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஸோ ஸ்பீட் நமக்கு கெட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலால நம்ம என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் எம்வி ஸ்கொயர். கைனடிக் எனர்ஜிக்கு வேல்யூ என்ன கெட் பண்ணியிருக்கோம் 0.013 அப்படின்னு கெட் பண்ணியிருக்கோம். ஹாஃப் போட்டாச்சு. எம்முடைய வேல்யூ 0.02 அண்ட் வி ஸ்கொயர் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். சரியா, வி ஸ்கொயர் கால்குலேட் பண்ணிட்டு அதுலேருந்து வியை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஓகேவா? ஸோ 0.03 அப்படியே வந்திருக்கு. அண்ட் 0.02 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 0.01 அப்படின்னு வரும். ஸோ வி ஸ்கொயர் மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு இந்த டேர்ம்ஸை இன்னொரு சைடு நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய டேர்ம் இந்த சைடு வரும்போது நமக்கு என்ன வரும், டிவிஷனில் வரும். ஸோ வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1.3 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுலேருந்து வியோடைய ஆன்சர் தான் வேணும். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா வியோடைய ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 1.14 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? ஸோ ஃபைனலாக நமக்கு கிடைச்ச வெலாசிட்டியோட ஆன்சர், அதாவது ஸ்பீட் ஆஃப் த இன்டர்மீடியட் பொசிஷன், அதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னா 1.14 மீட்டர் பர் செகண்ட். ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, நீட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை விட்டுட்டு அதே கொஸ்டின் தான், அதில் என்ன மாதிரியான வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறத செகண்ட் கொஸ்டின் அண்ட் தேர்ட் கொஸ்டினில் நான் கொடுத்துருப்பேன். சரியா? ஸோ இதே மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் வந்து எடுக்கிறோம், எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ அதை பேஸ் பண்ணி வேறு என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் அரைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற கான்செப்டை வந்து நம்ம கிளியராக வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நீட் எக்ஸாமில் நம்மளால் ஈஸியாக மார்க் வந்துட்டு ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? இந்த டாப்பிக்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஒரு புது டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.